சிறப்பு பள்ளி மற்றும் கமலம் அறுவாள் மையத்தின் யூடியூப் சேனலுக்கு உங்கள் யாவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வரப்போற விளாக்ல நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா, எங்களுடைய கமலம் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ல அழகான பலாமரம் நிக்குது. அந்த பலாமரத்தை பிள்ளைகளுக்கு காட்டி கொடுத்து அந்த பலா பழத்தை பற்றியும் அந்த மரத்தை பற்றியும் நாங்க அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறத தான் நீங்க வரப்போற விளாக்ல நீங்க பார்க்க போறீங்க. என்ன மரத்துக்கு கீழே நிக்கிறோம் தெரியுமா? என்ன மரம்? பலா பழமா? பாத்திருக்கீங்களா? சூப்பரா இருக்கா? எப்படி இருக்கு இந்த காய்? தொட்டு பாருங்க பாப்போம். தொட்டு பாருங்க, குத்துதான் பாருங்க. எப்படி இருக்கு? தொட்டு பாரு. எப்படி இருக்கு? உள்ள மாதிரி குத்துதா? நன்றி. தொட்டு பாரு. தொட்டு பாரு. எல்லாம் தொட்டு பாத்தீங்களா? சூப்பரா இருக்கா? சூப்பரா இருக்கா? குத்துதா? சரியா? குத்துது. அப்படிதானே? இது இவ்வளவு பெரிய மரத்துல அழகா என்ன செய்யும்? சீசனுக்கு காய்க்கும். ரெண்டு சீசனுக்கு காய்க்கும். ஓகேவா? செப்டம்பர் அக்டோபர் அந்த டைம்ல காய்க்கும். அதுக்கப்புறம் ஜனவரியில வரும் கோடை பழம்னு சொல்லுவோம். அது வந்து டிசம்பர்ல இருந்து ஆரம்பிச்சு காய்க்கும். இப்படி 2 சீசன் காய் வரும். ரொம்ப ரொம்ப இனிப்பா இருக்கும். சூப்பரா என்ன செய்யலாம்? பலாப்பழம் பழுத்த உடனே இந்த முள்ளெல்லாம் என்ன செய்யும் தெரியுமா? அழகா அப்படி விரிஞ்சு நல்லா விளைஞ்சு வரும். வந்த அப்புறம் என்ன பண்ணுவோம்? பலாப்பழத்தை பறிச்சு நம்ம என்ன செய்வோம்? அழகா வெட்டுவோம். எப்படி மணக்கும்? மணக்குமா? நல்ல வாசனையா இருக்குமா? சூப்பரா மணக்கும். அப்படிதானே? நல்ல வாசனை எல்லாம் வந்த அப்புறம் பலாப்பழத்தை எடுத்து கத்தியில எண்ணெய் எல்லாம் போட்டுட்டு சூப்பரா அதை கட் பண்ணி அதை பிச்சா என்ன கிடைக்கும்? அங்க இருக்கு பாரு மிஸ்கைல இருக்கா? என்ன கிடைக்கும்? இப்படி பலா சொலை கிடைக்கும். இந்த சொலை கிடைக்கும். சொலைக்குள்ள என்ன இருக்கும்? எந்த கொட்டை இருக்கும். சூப்பரா சாப்பிடுற மாதிரி இருக்கும். பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே என்ன செய்யலாம்? விரும்பி சாப்பிடுவாங்க, சாப்பிடலாம். சரியா? அதை வெட்டும் போது உள்ள என்ன செய்யும் தெரியுமா? நிறைய பால் இருக்கும். என்ன இருக்கும்? பால். அதெல்லாம் இந்த கத்தியில அழகா எண்ணெய் போட்டு நீட்டா வச்சு வெட்டி அதெல்லாம் அப்புறம் பேப்பர் வச்சு எண்ணெய் போட்டு தொடச்சோம்னா என்ன செஞ்சிடும்? போயிடும். வெட்டுன பலாப்பழத்தை எப்படி சாப்பிடுவீங்க? சாப்பிடுவீங்களா? யார் யாருக்கு பிடிக்கும்? எல்லாருக்கும் பிடிக்குமா? சரி, அந்த பலாப்பழம் சாப்பிடுறது நம்ம எல்லாருக்குமே ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேவா? அதுல நிறைய ஃபைபர் இருக்கு. ஃபைபர் என்ன? நார் சத்து. நம்ம உடம்புக்கு தேவையான நார் சத்து இருக்குது. அதுல விட்டமின் பி இருக்கு, விட்டமின் B12 இருக்கு, பி காம்ப்ளெக்ஸ் இருக்கு. அது சாப்பிடறதுனால நம்ம ஹார்ட்டுக்கு நல்லது, கேன்சர் வராம தடுக்கும். அதுக்கப்புறம் என்னது? நல்ல நம்முடைய இம்யூனிட்டி பவர், அதாவது என்ன சொல்லலாம், அது எதிர்ப்பு சக்திய நம்முடைய உடம்புல உள்ள எதிர்ப்பு சக்தியை அது அதிகப்படுத்தும். டைஜஷனுக்கும் ரொம்ப நல்லது, ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. யார் யாருக்கெல்லாம் இனி பிடிக்கும்? முதல் பிடிச்சதோட இப்ப நிறைய யார் யாருக்கு பிடிக்கும்? யார் யாருக்கு பிடிக்கும்? எல்லாருக்கும் பிடிக்குமா? பலாப்பழத்தை என்ன செய்யணும்? நம்ம நிறைய யாரு வாங்கி தந்தாலும் சரி, ஸ்கூல்ல தந்தாலும் சரி, சொந்தக்காரங்க ஊர்ல இருந்து எடுத்து தந்தாலும் சரி, கொண்டு வந்து பலாப்பழம் இருக்கு சாப்பிடுங்கன்னா எல்லாரும் என்ன செய்யணும்? சந்தோஷமா வாங்கி நல்லா மென்னு சாப்பிடணும். அது நல்ல டேஸ்டா நல்லா இருக்கும். நிறைய கலர்ல, ரெட் கலர்ல கூட உள்ள சொலை இருக்கிறதுலாம் இருக்கு. நிறைய தேன் மாதிரி இருக்கிறதெல்லாம் கூட இருக்குது. வாங்கி நல்லா சாப்பிடணும். ஓகேவா? இப்ப நம்ம இன்னைக்கு ஸ்கூல்ல சாப்பிட்டீங்களா? சூப்பரா சாப்பிட்டா? நல்லா சாப்பிட்டீங்களா? எத்தனை பழம் வெட்டி வெட்டி சாப்பிட்டாச்சு. அப்படிதான் இன்னும் என்ன இருக்கு? நிறைய பழம் இருக்கு. நமக்கு பழுக்க என்ன செய்ய போறோம்? ஸ்கூல்ல சூப்பரா வெட்டி சாப்பிட போறோம். அதை வெட்டி நம்ம சாப்பிடுறோம்ல, அதுக்குள்ள என்ன இருக்கு? ஒரு என்ன இருக்கு? ஒரு அழகான ஒரு கொட்டை இருக்கு. பலா கொட்டை இருக்கு. பலா கொட்டைய சட்டியில போட்டு வறுத்து சாப்பிடலாம். தோலை உரிச்சு அதை என்ன செய்யலாம்? சாப்பிடலாம். வறுத்து சாப்பிடலாம். நிலக்கடல எல்லாம் சாப்பிடறோம்ல, அது மாதிரி அதை வறுத்து சாப்பிடலாம். அதுல கார்போஹைட்ரேட் தான் நிறைய இருக்கு. அதையும் சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா நான் தண்ணியில போட்டு வேக வச்சு, உப்பு போட்டு வேக வச்சு தோலை உரிச்சு சூப்பரா சாப்பிடலாம். கூட்டு வச்சு சாப்பிடலாம். சரியா? அதுவும் முருங்கைக்காய் போட்டு கூட்டு வச்சு சாப்பிடலாம். அது தனியா பொரியல் மாதிரி பண்ணி சாப்பிடலாம். இது எல்லாமே என்ன செய்யும்? நல்லா யூஸ் ஆகும். இந்த பலாப்பழம் வெட்டின பிறகு வர்ற வேஸ்ட் எல்லாம் யார் சாப்பிடுவா? யார் சாப்பிடுவா? உள்ள இருக்க பழத்தையும் கொட்டையே நீங்க சாப்பிடுறீங்க. வெளியே இருக்க தோல், உள்ள இருக்க அந்த பூஞ்செல்லாம் யார் சாப்பிடுவா? ஆடு மாடெல்லாம் என்ன செய்யும்? சாப்பிடும். சோ ஃபுல் பழமுமே என்ன ஆகும்? அந்த கம்மை தவிர மீதி உள்ள எல்லாமே என்ன ஆயிரும்? நல்லா யூஸ் ஆயிரும். எல்லாமே யூஸ் பண்ற மாதிரி தான் இந்த பழம் இருக்குது. ஓகே, சரியா? யார் யார் வீட்டுல எல்லாம் பலாமரம் நிக்குது? இருக்குதா? சரி, பழம் வந்துச்சுன்னா கொண்டு வந்து தருவியா? சரி, இப்ப நம்ம ஸ்கூலுக்கு இப்ப யாராவது உங்ககிட்ட பழம் மரம் இருக்கான்னு கேட்டா என்ன சொல்லணும்? எங்க ஸ்கூல்ல இருக்குது. நாங்கெல்லாம் பலாப்பழத்தை எல்லாம் போய் தொட்டு பார்ப்போம். பலாப்பழத்தை எல்லாம் என்ன செய்வோம்?
பழுக்க வச்சு நாங்க எல்லாரும் சேர்ந்து ஸ்கூல்ல மிஸ் கேர்டேக்கர் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஜாலியா நாங்க சாப்பிடுவோம். நீங்க சொல்லணும், ஓகேவா? இப்ப பலாப்பழம் யாராவது பாத்துருக்கீங்களான்னு கேட்டா நீங்க தெரியும்னு சொல்லுவீங்களா, தெரியாதுன்னு சொல்லுவீங்களா? யார் யார் தெரியும்னு சொல்லுவா? பலாப்பழம் எப்படி டேஸ்டா இருக்கும்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? இனிப்பா இருக்கும்னு சொல்லுவீங்களா? ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவீங்களா? தெரியாதவங்களுக்கு பலாப்பழத்தை பத்தி கேட்டா சொல்லி கொடுப்பீங்களா? எல்லாரும் சொல்லி கொடுப்பீங்களா? இப்ப ஆசை தீர எல்லாம் தொட்டு பார்த்தாச்சா? யாருக்காவது இன்னும் தொட்டு பார்க்கணும்னு ஆசை இருந்தா தொட்டு பாரு பார்க்கலாம். உனக்கு ஆசையா இருக்கா? வா தொட்டு பாரு, வா. யார் யாருக்கு ஆசையா இருக்கு தொட்டு பாருங்க. கொஞ்சம் தள்ளி நில்லு, மணி இங்க தள்ளு, இங்க தள்ளிக்கலாம். இங்க தள்ளு. பாருங்க எப்படி இருக்கு, திரும்பி அங்க பாரு, அங்க பாரு. உனக்கு ஆசையா இருக்கா? தொட்டு பாரு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? ரெண்டு எடுத்து குடிச்சு பாரு. பலாப்பழத்தை எல்லாம் தொட்டு பார்க்க ஆசையா இருக்கு, அப்படிதானே? சூப்பரா இருக்கா? சரி, இனி எங்கேயாவது பலாப்பழம் கிடைச்சா வாங்கி சாப்பிடுவீங்களா? ஸ்கூல்ல இருந்தா சாப்பிடுவீங்களா? எல்லாரும் சந்தோஷமா இன்னைக்கு பலாப்பழம் சாப்பிட்டீங்களா? ஓகே, பாய் சொல்லுங்க. பாய். அதுல இருந்து பழம் நாங்க எடுத்து எங்க பிள்ளைகளுக்கு என்ன பண்றோம்னா பலாப்பழத்தை கட் பண்ணி இன்னைக்கு ஈவினிங்க்கு பலாப்பழம் ஸ்நாக்ஸா நாங்க கொடுக்க போறோம். எங்க மரம் டேஸ்ட் செம்மையா இருக்கும். நாங்க எல்லாரும் சாப்பிடலாம்.